டி நகர்ல வந்து கன்ஃபார்ம் ஆச்சோ, அதே மாதிரி இந்த சிட்டிய விட்டு அவுட்டர்ல எங்கன்னா எடுத்துக்கோங்களேன். இப்போ தேனி போடி நாயக்கர் எடுத்துக்கோங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஓபிஎஸ் நிறுத்துறாங்க. அது பெரிய ஸ்டார் தொகுதின்ட்டாங்க. ஓபிஎஸ் நிறுத்தி. ஓபிஎஸ் மக்கள் மத்தியில இன்னைக்கு எந்த மாரி ஒரு பேர் எடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட துரோகின்ற பட்டத்தோட வாழ்றாரு. கிட்டத்தட்ட அதிமுகல இருந்த ஒரு ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாமா? அதுவும் அந்த அம்மாவால் அடையாளப்படுத்தப்பட்டு ஒரு முன்னாள் முதலமைச்சரா தமிழகத்துக்கே இருந்தவரு. அவர் கட்சியில இருந்து கூட டீசென்ட்டா நான் விலகிக்கிறேன்னு சொல்லலாம். இல்ல மாற்று எந்த கட்சிக்கு கூட போயிருந்தாலும் மக்கள் யாரும் தவறா பேசியிருக்க மாட்டாங்க. அவர் போய் திமுகல இணைஞ்சது இன்னைக்கு எல்லா மக்கள் தமிழ்நாடு ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தின ஒரு விஷயம். கண்டிப்பா அவருக்கு அங்க ஓட்டு விழுமான்னு கேட்டா, அங்க சுத்தமா அவர் காலி. அதாவது டிஎம்கேன்றது அந்த போடி நாயக்கர் அந்த ஊர்லயே கிடையாது. அங்க பார்த்தீங்கன்னா நாராயணசுவாமின்னு ஒருத்தர், நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் பிரகாஷ்னு ஒருத்தர். இவங்க 2 பேருக்குள்ள தான் அங்க பெரிய போட்டிகளே நிலவுது. எங்களுடைய இந்த ஸ்டார் தொகுதிகள் எல்லாத்தையுமே நாங்க உற்று நோக்கி பார்க்கும் பொழுது, நெறைய இடத்துல இப்பயே வந்து திமுகவுடைய தோல்விய எங்களால வந்து அனலைஸ் பண்ணி எடுத்து பார்க்க முடியுது. எங்களுடைய ரிப்போர்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சொல்லுவாங்க, தம்பிங் மெச்சாரிட்டின்னு சொல்லுவாங்க. தம்பிங் மெச்சாரிட்டி அப்படின்னும் பொழுது, நாங்க கிட்டத்தட்ட ஒரு 140 தொகுதிக்கு இன்னைக்கே வந்து அதோட ரிசல்ட் வந்து கன்ஃபார்ம்ன்ற அளவுக்கு நாங்க முடிவு பண்ணிட்டு இருக்கிறோம்.